செம்பாக்கம் பகுதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் செம்பாக்கம் பகுதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சுட்டெரிக்கும் வெயிலில் பொதுமக்கள் தாகம் தீர்க்க செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாகீர் உசேன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி 50வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம். யாக்கூப் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் நீர்மோர் பந்தலை, தர்பூசணி, வெள்ளரிக்காய், ரோஸ் மில்க், குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் செம்பாக்கம் பகுதி த.மு.ம.க., ம.ம.க. நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் தண்ணீர் பந்தல், நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய பணியினை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் செய்ய வேண்டும் என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தல்களை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் செயலாற்றி கொண்டு வருகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தாம்பரம், பம்மல், பல்லாவரம், செம்பாக்கம் போன்ற பகுதியில் தொடர்ச்சியான நீர்மோர் பந்தல்களை கட்சியின் சார்பாக திறந்து வைக்கின்றோம். இயற்கை சீற்றங்களில் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற மனிதநேய அமைப்பாக மனிதநேய மக்கள் கட்சி இந்த வெயில் தாகத்தை போக்குவதற்காக மக்களுக்கு பணியாற்றுவதை உன்னத பணியாக மனிதநேய மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தொடரும்.